8th ஸ்டாண்டர்ட் எண்கள் சாப்டர்ல எடுத்துக்காட்டு 1ல் 21 மதிப்பு காண்க. 4/3 மைனஸ் -3/2 பிளஸ் -5/3 வகுத்தல் 30/12 பிளஸ் -12/9 இன்டு -27/16. இப்போ இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி போத்மாஸ் ரூல்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். BO அப்படின்னா பிராக்கெட்ஸ் ஆஃப் Dனா டிவிஷன், Mனா மல்டிப்ளிகேஷன், Aனா அடிஷன், Sனா சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர்ல தான் நம்ம இந்த கணக்கை செய்ய போறோம். இப்போ இதுல பிராக்கெட்ஸ் ஆஃப் அப்படின்றதுனால பிராக்கெட்ஸ்க்கு உள்ள இருக்கிற அந்த செயல்களை தான் நம்ம முதல்ல செய்ய போறோம். அதுக்கப்புறம் டிவிஷன் இருந்தா டிவிஷன் செய்யணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற இந்த கழித்தலை நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க 4/3. இப்போ இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது 3/2. அடுத்தது பிளஸ் இங்க வகுத்தல் இருக்கு. வகுத்தலை பெருக்கலா மாத்தி வகுத்தலுக்கு அடுத்து இருக்கிற இந்த விகிதமுறு எண்ணை தலைகீழா போடணும். அடுத்தது பிளஸ் -12/9 இன்டு -27/16 ஈக்குவல் டு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா பகுதி ரெண்டும் வெவ்வேறு எண்ணா இருக்குது. அப்போ ஓரின பின்னமா இதை நம்ம மாற்றணும். அதுக்கு குறுக்கு பெருக்கல் போடணும். போன கணக்கில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டும் ஓரின பின்னங்கள் ஆயிரும். அப்போ பென்சில் மாதிரி லைட் அப்படி ஒரு பெருக்கல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 4 2 8 பிளஸ் 3 9 பை அடுத்து கடைசியா பகுதியில 3ஐயும் 2ஐயும் பெருக்கிறணும். 3 6 பிளஸ் அடுத்தது இங்க இது மாதிரி பெரிய பையா போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். -5 இன்டு 12 பை 3 இன்டு 30. அடுத்தது இதுலயும் பெருக்கல் தான், அதனால பெரிய பையா போட்டுக்கோங்க. -12 இன்டு -27. இப்ப மைனஸ் வரதுனால -12க்கும் -27க்கும் ஒரு தனியா ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது 9 இன்டு 16 ஈக்குவல் டு. இப்ப 8ஐயும் 9ஐயும் கூட்டணும்னா 17/6 பிளஸ் இப்ப இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் சுருக்கிட்டோம், அதனால பிராக்கெட்டை விட்டுறலாம். இங்க பாத்தீங்கன்னா 5ஐயும் 30ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஓரஞ்ச 5 மைனஸையும் சேர்த்து போடணும். -1. இங்க 6 30. 1 3 3 4 3 12. 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 4 2 6. அடுத்தது இங்க பாருங்க, இங்க 9ஐயும் 27ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 9 9 9 27. அப்ப மைனஸையும் சேர்த்து போட்டுறணும். இங்க 12க்கும் 16க்கும் 4ஆம் வாய்ப்பாடு. 4 16 3 12. அடுத்தது -1ஐயும் 2ஐயும் பெருக்கிறணும். அப்ப இங்க குறை எண் இருக்கு, இது மிகை எண். ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் பெருக்கிறப்போ குறை எண் கிடைக்கும். அதனால -2 2 பை பகுதியில இங்க 1 இருக்கு, 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 1 3 3. ஓகே, இது குறை எண்ணா இருக்கிறதுனால இங்க ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது பிளஸ். இப்ப அடுத்தது பாருங்க, இங்க -3 இருக்கு, இங்கேயும் -3 இருக்கு. -3ஐயும் -3ஐயும் பெருக்கிறதுக்கு ஒரு குறை எண்ணையும் இன்னொரு குறை எண்ணையும் பெருக்குனா மிகை எண் கிடைக்கும். அதனால பிளஸ் 3 9 பை இங்க 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 1 4 ஈக்குவல் டு 17/6. இங்க பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கி -2/3. இதை மட்டும் பிராக்கெட்ல போட்டுக்கிறோம். அடுத்தது 9/4. இப்ப பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சுருக்க போறோம். இந்த ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் போட்டோம்னா 17ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 17 3 51 மைனஸ் 6 12 பை 6 18. அடுத்தது பிளஸ் 9/4 ஈக்குவல் டு 51ல இருந்து 12 கழிச்சோம்னா 39/18 பிளஸ் 9/4. இங்க 39ஐயும் 18ஐயும் 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 3 18. இங்க 1 3 3 3 9. அப்போ 13/6 பிளஸ் 9/4. இது ரெண்டு வேற்றின பின்னங்களா இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கல் போட்டு நம்ம ஓரின பின்னங்களா மாத்திர போறோம். குறுக்கு பெருக்கல் நல்லா போட தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி கூட்டல் கழித்தல்லாம் விகிதமுறு எண்கள்ல ஈஸியா இருக்கும். இப்ப 13ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 52/52 பிளஸ் அடுத்தது 96
54 பை இங்க 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 6 24 ஈக்குவல் டு அடுத்தது 52ஐயும் 54ஐயும் கூட்டினோம்னா 106 பை 24. திரும்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 2 2 2 4 இங்க வந்து 2 10 2 6 அப்ப 53 பை 12. இப்ப இந்த கணக்கை நம்ம வந்து சுருக்கணும்னா நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 53 பை 12. இப்ப இது மாதிரி கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட் கணக்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு நோட்ல செய்து பார்க்கணும். செய்து பார்த்தாதான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கணக்கு கட்டாயமா உங்களுக்கு எக்ஸாம்ல வரும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.